ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்குடு வித் லவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆனந்தி பிரேம். நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்காக ரெடி ஆகலாம். சின்ன சின்ன டிப்ஸு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் பூஜை பண்ணுறப்ப அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஈஸியாக எப்படி பூஜை பாத்திரங்களை கழுவலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இது ரொம்ப வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி. நமக்கு பூஜா பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். ரொம்ப ஈஸி. ஏன்னா வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்படி கழுவுறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன், நான் கொஞ்சம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் சால்ட் இருக்குது பாருங்கள், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பிசுப்பெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் என்ன பாத்திரம் கழுவுறதுக்கான அந்த லிக்விட் வச்சுருக்கீங்களோ அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எவ்வளோ பாத்திரங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பாத்திரம் இருக்குதோ எல்லா பூஜா பாத்திரத்தையும் போடலாம். ஈவன் நான் நம்ம அகல் விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு ஏற்றுவோம்ல. இப்போ நான் செவ்வாய் உரையில் நான் எப்பயுமே வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக தீபம் போடுவேன். அப்போ அந்த விளக்கில் இருக்கிற ஆயில், நெய் பிசுக்கு அதெல்லாமே போகிறதுக்கு இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும். எப்படி ஒரு மாதிரி பச்சை கலரில் உங்களுக்காகவே அதை வச்சுருந்தேன். எப்படி ஈஸியாக அது அந்த ஸ்டெயினெல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கையும் வலிக்காது. எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம கழுவிடலாம். நல்லா வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா கை சூடு வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து சின்னதாக என்ன சொல்கிறது, பீதாம்பரி பவுடரோ இல்லை சபீனாவோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லா அழுக்குமே போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதும், ரொம்ப சீக்கிரமாக போயிடும். நான் ரொம்ப வருஷமாக இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன். கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஆரோ வாட்டர் எடுத்து அதை நல்ல தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் நம்ம தொடச்சி வைக்கணும். அப்போ தான் அந்த புள்ளியாக அதெல்லாம் விழுகாது. நான் எப்பயுமே இந்த சபீனாவுக்கு பதில் நான் பீதாம்பரி பவுடர் தான் நான் இப்போ வச்சுருப்பேன். பீதாம்பரி பவுடர் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வெறும் பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். கொஞ்சம் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போடுறப்ப உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு பூஜா பாத்திரம் எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்குனாலும் பளபளன்ட்டு இருக்கும். சீக்கிரமாக ஒரு மாதிரி கலர் டல்லாகிற மாதிரி தெரியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் ஸ்டெயின் பண்ணி நான் கழுவவே இல்லைங்க. லைட்டாக தான் ஸ்டெயின் பண்ணி லைட்டாக தான் நம்ம கழுவுனது. அதுவே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு லெமன் சால்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் புளி நல்லாவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்துடுங்க. அப்புறமா கல்லுப்பும் போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஈஸியாக இது பாத்திரம் பளபளன்னு ஆகிடும். நான் மேக்ஸிமம் இந்த லெமன் சால்ட் போட்டே தான் நான் கழுவிடுறது. ஏன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போட்ட அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த அழுக்கெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். அதனால் நான் இந்த மெத்தட் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். எடுத்துகிட்டு நம்ம நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா தொடச்சி வச்சிடணும். ஏதாவது ஒரு டிஷ்யூவோ இல்லை இதுக்குன்னு நம்ம டவல் வச்சுருந்தோம்னா டவல் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பித்தளை பாத்திரங்களும் பூஜா பாத்திரங்களும் பளபளன்ட்டு இருக்கும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள்.
அடுத்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நம்ம அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட்டா நம்ம ஊத்த வேண்டாம். ஏன்னா, தண்ணி எப்பயுமே சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவ நானு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கார்டன் கண்டிப்பா வந்து ஒரு 5, 6 செடியாவது வச்சிருப்போம். அதில வந்து நீங்க கண்டிப்பா அந்த தண்ணிய ஊத்துங்க. நல்லா தளதளான்ட்டு வரும். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது செடிகளுக்கு இந்த தண்ணி. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பல வருஷமா நான் வந்து இது இந்த மாரி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இப்ப இந்த மாரி காட்டன் திரியெல்லாம் வந்து ரொம்ப கடைகள்ல அவைலபிள் இருக்குது. இது வந்து நெறைய பேர் செய்வாங்க. எனக்கு வந்து அந்த மாரி செய்றது அப்படிங்கிறத விட, நான் இந்த மாரி வாங்கிக்கிறேன். இது வந்து ₹100 தான். அ அ பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த என்ன சொல்றது? நெய் நெய் பசு நெய் தான். இது வந்துட்டு நம்ம அந்த மாரி வாங்கி தான் வந்து விளக்கேத்தணும். தீபம் அப்படின்னா, ஒண்ணு பசு நெய்யில ஏத்தணும். அப்படி இல்ல அப்படின்னா நல்லெண்ணெய், அப்படி இல்லன்னா தீபம் ஆயில், இல்லன்னா அந்த 5 வித ஆயிலும் போட்டு அந்த மாரி தான் ஏத்தணும் அ தெய்வத்துக்கு. நீங்க வந்துட்டு இந்த டால்டா, அதுக்கப்புறமா மெழுகுது இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து எந்த அ தெய்வத்துக்குமே வந்து அந்த மாரி ஏத்தக்கூடாதுங்க. இது வந்து ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி நீங்க திரியெல்லாம் வாங்கி வச்சுட்டு, ஒரு 1/2 லிட்டர் நெய் தான் வாங்குவேன். அந்த நெய்ய பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அந்த திரியில போட்டு நல்லா வந்து ஜென்டிலா நல்லா வந்து கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்ப வந்து நெய் தீபம் போட்டாலும் வந்து ஈஸியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து நெய் தீபம் போடுறப்ப நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு எரியிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அ அது வந்து நமக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து 1 வருஷத்துக்குனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஒண்ணுமே ஆகாது. இது ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த மாரிலாம் வைக்கவே மாட்டேன். இது வந்து அப்படியே பூஜா ரூம்லயே தான் இருக்கும். இந்த பாக்ஸு. அ இதே மாரி தான் நான் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து இந்த மாரி எப்ப இது தீருதோ, அந்த மாரி நான் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா வந்து நான் வந்து தீபம் ஏத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நெய் தீபம் தான் வந்து முருகனுக்கு ஏத்துவேன். அதனால வந்துட்டு நான் இந்த மாரி ஃபாலோ பண்ணிக்குவேன். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நமக்கு விளக்கு ஏத்துற நேரத்துக்கு. நின்னும் நமக்கு அது பாட்டுக்கு அழகா எரியும். இந்த மாரி தான் ஏத்தணும். எப்பயுமே இந்த மெழுகு வச்சு, அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது? ஃப்ரீசர்ல வச்சு அந்த மாரி ஏத்தவே கூடாது. அதே மாரி தான் அந்த கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த தீபம் குடுப்பாங்க. அந்த தீபம் பார்த்தீங்கன்னா, நெறைய கலப்படம் அ ஆன அந்த மாரி ஆயில்ல தான் வரும். ஸோ, அ அந்த மாரி இல்லாம நீங்க வந்துட்டு இந்த மாரி ஏத்தி பாருங்க. ரொம்ப நல்லது. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்குவோம் பாருங்க. அது கூட ஒரு 1 பிஞ்ச் உப்பும், ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். அந்த டேஸ்ட் வைஸுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீட்ட வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு விளக்கு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும், அது ஈஸியா நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து நம்ம குங்குமம், மஞ்சள் எல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அ இப்ப புதுசா கல்யாணமான அ குழந்தைகளுக்காக நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்ல இப்போ பட்ஸ் இல்ல அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த மாரி செய்யலாம். இப்ப வந்து நம்ம திரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போடுறப்ப நல்லாவே வந்து எரியணும் அப்படின்னா, சீக்கிரமா புடிச்சு எரியணும் அப்படின்னா, அது முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கற்பூரம் வச்சு எரிய வைக்கணும். அப்பதான் வந்து நல்லாருக்கும். அதுக்கு தான் வந்து கற்பூரம் வந்து கொஞ்சம் ஒரு 10, 15 எடுத்து நல்லா பொடிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம திரி போடுறது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் திரியா அந்த மாரி போடாம நல்லா திக்கா திரி போடுங்க. அப்பதான் வந்து நல்லா கொஞ்சம் நின்னு எரியும். வெளியில வச்சு நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நல்லா காத்து காலம் இருக்கும். ஸோ நமக்கு எரியிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா திக்கா வந்து திரி எடுத்துட்டு, நீங்க வந்துட்டு அதில முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் அ கற்பூரம் வந்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லாவே தீபம் வந்து எரியும். இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இத ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு நமக்கு தீபம் வந்து அங்க நின்னு எரியிறப்ப நமக்கும் ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். சீக்கிரமாவும் பார்த்தீங்கன்னா, திரி வந்து நமக்கு ஈஸியா வந்து எரிய ஆரம்பிக்கும். இல்ல அப்டின்னா ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு அந்த காத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்க எரியிறதே வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால தான் வந்து இந்த டிப்ஸ வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாரி நமக்கு பட்ஸ் இல்ல அப்டின்னா, சின்னதா டிஷ்யூ எடுத்துட்டு
ஒரு தீக்குச்சி எடுத்துட்டு, அதில வந்து சுத்திக்கோங்க. லைட்டா தண்ணி கையில வச்சுக்கோங்க. அப்பதான் சுத்துறதுக்கு ஈஸியா வரும். அது வந்து நல்லாவே செட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க வந்து மஞ்சளும், குங்குமத்துக்கு ஒரு தனியாவும் ஒரு தீக்குச்சி எடுத்து சுத்தி வச்சுக்கோங்க. அதே மாரி மஞ்சளுக்கும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் வந்து லைட்டா தண்ணி போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டு, அழகா இப்படி வச்சீங்க அப்படின்னா, பட்ஸ்ல எடுத்து வைக்கிற மாரி அழகா நீட்டா வரும். நம்ம ஈஸியாவும், சீக்கிரமாவும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். பார்க்குறதுக்குமே ஒரே மாதிரி அழகா ஈவனா நம்ம மஞ்சள், குங்குமம் வச்ச ஒரு திருப்தி இருக்கும். ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். இந்த டிப்ஸும் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் புதுசா கல்யாணமான பொண்ணுகளுக்காக நான் வந்து சொல்றேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. இப்ப இந்த வின்டர் சீசன் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாரி வதவதன்னு ஆயிடும். இப்ப இந்த மேட்ச் பாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்தவே பத்தாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, திருநீர் இருக்கு பாருங்க 2 சைடும் அந்த கெமிக்கல் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு சின்னதா கொஞ்சமா எடுத்துட்டு, அதில ஃபுல்லா அந்த கெமிக்கல் இருக்கிற பார்ட்ல ஃபுல்லா நீங்க தடவிருங்க. தடவிட்டு நீங்க வந்து மேட்ச் பாக்ஸ் நீங்க வந்து பத்த வச்சீங்க அப்படின்னா, ஈஸியா வந்துரும். அந்த மாரி பத்த வச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த டிப்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து நான் வந்து இத ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். இந்த டிப்ஸையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப நல்ல டிப்ஸு. கண்டிப்பா இந்த மழை காலத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, புது விளக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு நம்ம வீட்ல பழசும் இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம அகல் விளக்கு நம்ம வாங்குனோம் அப்படின்னா, நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா, நீங்க ஃப்ரீசர்ல வையுங்க. கண்டிப்பா எண்ணெய் வந்து வெளியில வராது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜா ரூம் வந்து எப்படி நான் வந்து துடைக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். பூஜா ரூம் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நெய், எண்ணெய்லாம் நம்ம டெய்லியும் அங்க வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில வந்து கொஞ்சம் லிக்விடு பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கற்பூரம் போட்டுட்டு, நல்லா துணி போட்டு நீங்க தொடச்சீங்க அப்படின்னா, இது கூட பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, அப்புறமா இன்னும் வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க அதில போட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த லிக்விட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எண்ணெய் பிசுக்கு நல்லாவே இருக்குங்க. நான் வந்து வாரத்தில 2 தடவ தான் நான் யூஸ் தொடைப்பேன் பூஜா ரூமு. ஆனாலுமே வந்து எண்ணெய் வந்து கண்டிப்பா இருக்குது. நானும் பார்த்துட்டேன். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாரி போட்டு துடைக்கிறப்ப தான் ஈஸியா இருக்கும். கூடவே கல்லுப்பும் போடுவாங்க. நான் கல்லுப்பெல்லாம் போடல. இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு நான் வந்து தொடச்சேன். அவ்ளோ மணமா இருக்கும். ஒரு கற்பூரம் போட்டாலே உங்களுக்கு சூப்பர் ஆயிடும். கண்டிப்பா இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா தொடச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நல்ல மஞ்சள், குங்குமம் வச்சீங்க அப்படின்னா, நம்மளோட என்ன சொல்றது, பூஜா ரூமே வந்து அப்படியே அழகா அ ஒரு மாரி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ நமக்கு குடுக்கும். எப்பயுமே வந்துட்டு மங்களகரமா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த நிலவுல பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம் வைங்க. ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கு அடுத்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. நம்ம வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அட்டைப்பெட்டிகள் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். கேக் பாக்ஸ் ஆகட்டும், இல்ல நாம ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குன அந்த ஒரு பாக்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாரி நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டுருக்கோம். கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப பெருசா அந்த மாவுல வைக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு வேல தான். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஒரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு 27 விளக்கு ஏத்துவாங்க. அந்த 27 அட்டை மட்டும் நீங்க கட் பண்ணி வச்சாலும் சரி, இல்ல அதுக்கு மேல நீங்க எவ்வளோ வச்சாலும் சரி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மேல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, எண்ணெய் வந்து வீட்டுக்குள்ளார கொட்டக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த சின்ன டிப்ஸு. இந்த அட்டை வந்து கண்டிப்பா அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு கீழ வந்து எண்ணெயோட ஸ்டெயினே ஆகாது. கண்டிப்பா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படி நீங்க இந்த என்ன சொல்றது, அட்டை நீங்க இது பண்ணல அப்படின்னாலும், வெத்தல கிடைக்கும் நல்லாவேவும். கொஞ்சம் பைசா செலவாகும். ஆனாலும் பரவால்ல. அது பார்க்கறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதனால வெத்தல வாங்கிட்டு வந்துட்டு அது மேல வையுங்க. அப்பவும் எண்ணெய் வந்து உங்களுக்கு கீழ வந்து ஸ்ட்ரெயின் படாது. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு டிப்ஸ் சூப்பரான டிப்ஸு. பனானா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமா பழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்ப நான் அத ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உண்மையாலுமே அப்படிதாங்க. 1 வாரம் அளவுக்கு நல்லாவே இருக்குது பனானா. அதுக்கு அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எட்டாத இடத்துல இருக்கும். இந்த மாரி ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அத வந்து நம்ம யாராவது ஹெல்ப் பண்ணி தான் நம்ம பூவெல்லாம் போட முடியும். அதுக்காக தான் வந்து இந்த வெற்றிவேர் மாலை வந்து வாங்குனது. இது நான் திருச்செந்தூர்ல வாங்கிட்டு வந்தது. என்னோட நாத்தனார் தான் எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. அ ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மணமா இருக்குங்க. இது வந்து நீங்க வாரத்துல 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறுமனே தண்ணி தான் இது. தண்ணிய வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்ப வந்து உங்களுக்கு அந்த வெற்றிவேரோட வாசனை வந்து அந்த பூஜா ரூம்ல வந்து எப்பயுமே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதே வந்து வெற்றிவேர் அப்படின்னாலே வந்து வெற்றி குடுக்குற மாரி தான். அதனால வந்து கண்டிப்பா நம்ம பூஜா ரூம்ல வந்து இந்த மாரி மாலையெல்லாம் வந்து சாமிக்கு போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு எட்டாது. அதனால வந்துட்டு அந்த என்ன சொல்றது? அந்த மாலையிலேயே வந்து ஒவ்வொரு ரோஸ் வச்சுட்டேன். மீதி நமக்கு அந்த மாரி தெறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ போட்டுட்டு சின்னதா நீங்க தொடச்சீங்க அப்படின்னாலே அந்த தண்ணியோட இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி அலங்காரப்படுத்த முடியுமோ, அந்த மாரி அலங்காரப்படுத்திக்கலாம். ஏன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டா வச்சிருக்கோமா, அதனால நமக்கு எட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அதனால வந்து நான் இந்த டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வெற்றிவேர் மாலை வந்து பூஜா ரூம்ல வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பா நீங்களும் வந்து வாங்கி வச்சு தெய்வத்துக்கு வந்து நம்ம இந்த மாரி பண்றப்ப ரொம்ப நல்லாருக்கும். என்னோட பூஜா ரூம் ஓரளவுக்கு கார்த்திகை தீபத்துக்காக நாங்க ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சூப்பரா கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுங்க. ஆ நமக்கு பார்க்குறதுக்கே வந்து நம்ம வீடு வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லுது, நல்லா அழகா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு வைப்ஸோட இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நல்ல ஒரு வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.